கடவுள் டிவி அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு வரப்போகக்கூடிய நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விகாரி வருஷம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் ராசி பலன்களுக்கு கேட்டிருக்கலாம், எண்கணிதத்திற்கு கேட்டிருக்கலாம். இப்போது நான் சொல்ல வந்திருப்பது என்னவென்றால், பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இதுவரும் யாரும் சொல்லாதது, அதன் ரீதியில் இந்த ஓராண்டு தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை சொல்ல இருக்கிறேன். இந்த பஞ்சபூதங்கள் போவதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு அந்த வரிசையில் 33வது வருடமாகும், இந்த விகாரி வருடம். அந்த தமிழ் புத்தாண்டுக்கு அதிதேவதை யார் என்று பார்த்தால் அருக்கன். அருக்கன் என்ற ஜோதி, அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதி தான் அதனுடைய வடிவம். இதனுடைய விருட்சம் என்னவென்றால் நாவல் மரம். இந்த நாவல் மரத்தை விருட்சமாக கொண்ட ஒரு தமிழ் புத்தாண்டு இது. இந்த தமிழ் புத்தாண்டில் நாவல் மர விருட்சமாக வந்திருப்பதால் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாரும் எல்லா நலன்களும் பெறுவதற்கு நாவல் மரத்தை விருட்சமாக கொண்ட ஆலயங்களை எந்த மதத்தினரும் சென்று அந்த ஆலய வழிபாடுகளை செய்யலாம். அந்த ஆலய வழிபாடுகள் நாவல் மரத்தை விருட்சமாக கொண்ட ஆலயங்கள் எது எது என்று பார்த்தால், ஃபஸ்ட்டு திரு ஆனைக்கா, திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திரு ஆனைக்கா. இங்கே இருக்கக்கூடியது ஜம்புகேஸ்வரர், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி. இது பஞ்சபூதங்களில் நீர் ஸ்தலம். இந்த இடம் நாவல் மரத்தை ஆலயமாக கொண்டது. அதற்கடுத்து திருநாவலூர், நால்வரில் சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய இறைவனை சுக்கிரனே வழிபட்டு அருள் பெற்றதாக வழிபாடுகள் உள்ளன. இதுவும் நாவல் மரத்தை ஆலயமாக கொண்ட ஆலயமாகும். அதற்கடுத்து உப்பிலியப்பர். உப்பிலியப்பர் ஆலயம் என்பது கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய மகாவிஷ்ணு, பெரிய பெருமாள் என்று சொல்வார்கள். திருப்பதிக்கு நிகரான பெரிய பெருமாள். அந்த உப்பிலியப்பரும் நாவல் மரத்தை விருட்சமாக கொண்ட ஆலயமாகும். அதற்கடுத்து அறுபடை வீடுகளில் பழமுதிர்ச்சோலை முருகன் நாவல் மரத்தை ஆலயமாக கொண்ட ஆலயம். அந்த பழமுதிர்ச்சோலை முருகனையும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கல் அழகரையும் அங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமிகளையும் வழிபட்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்தாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர். இந்த மோகனூரும் இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமியும் அந்த நாவல் மரத்தை ஆலயமாக கொண்ட விருட்சமாகும். அதுக்கடுத்து தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை. இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு பேரும் ஜம்புகேஸ்வரர். இங்கே இருக்கக்கூடிய ஆலயமும் நாவல் மரத்தை விருட்சமாக கொண்ட ஆலயங்களாகும். அல்லது நாவல் மரத்தை விருட்சமாக கொண்ட ஆலயங்கள் வழிபாடு செய்வது, இறைவனுக்கு தமிழ் புத்தாண்டன்று நாவல் பழம் படைப்பது, அல்லது பூமியிலிருந்து வரக்கூடிய கனிகளை தானியங்களை கொண்டு படைப்பது, புஷ்பங்களை கொண்டு ஆராதிப்பது, தீபங்களை கொண்டு அவரை வழிபாடு செய்வது, பாமாலை பூமாலை கொண்டு இறைவன் இறைவியை தொழுவது. 3 மதத்தினமே ஜோதியை வழிபாடு செய்கிறார்கள். அவள் இறை வழிபாடு எதுவாக இருந்தாலும் ஜோதி வழிபாடு என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. 3 மதத்தினர் வழிபடக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை வழிபட்டால் எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை நாம் வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டில் பஞ்சபூத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நம்ம பார்ப்போம். இப்போது முதல் பூதம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம். இந்த 5 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தத்துவம் என்ற பூதம் பஞ்சபட்சிகளில் அது வல்லூர், கருடனுடைய இனப்பிரிவாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பகல் 10:55 பிறக்கிறது. இது பகல் ஜாமங்களில் 3வது ஜாமமாகும். 8:24 to 10:48 அதற்குள் தமிழ் புத்தாண்டு இருப்பதால் திருக்கணிதப்படி இதில் வல்லூரை சேர்ந்தவர்களுக்கு அவருடைய பட்சி இந்த காலகட்டம் வலுவாக இருப்பதால் அவர்கள் மிகவும் வலுவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இது வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை என்று பிறக்கின்றன. அந்த வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை வல்லூர் பட்சி என்ற பூமி தத்துவத்துக்கு மிகவும் அதிகாரம் நிறைந்த ஒரு நாளாகும். ஆனால் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுடைய முயற்சியோ முதலீடோ எதிர்பார்ப்போ எந்த ஒரு காரிய வெற்றியோ கண்டிப்பாக நல்ல விதமாக நடந்தேறும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த திசையில் உள்ளவர்களுக்கு கிழக்கு திசை மிகவும் பிரதானமானது. கிழக்கு திசையில் தான் எல்லா இறைவனுமே இருக்கிறார்கள். சில இடங்களில் கோவில்களில் கிழக்கு திசைகளில் அம்மன் இல்லாமல் மாற்றாக வடக்கு பக்கம் பார்க்குமாறு தெற்கு பக்கம் பார்க்குமாறு அமைத்திருப்பார்கள். இப்போது நீங்கள் கிழக்காக அமர்ந்தது ஒரு அம்மன் மரகத மீனாட்சி என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன், சொக்கநாதர். இது போன்று எல்லா கடவுள்களும் கிழக்கு பார்த்திருக்கக்கூடிய மூலவர்களையும் கிழக்கு பார்த்திருக்கக்கூடிய இறைவியையும் நீங்கள் வழிபாடு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும்.
அது மட்டுமல்ல, பூமியிலிருந்து வரக்கூடிய தானியங்களையும் பழங்களையும் இறைவனுக்கு படைத்து, இதனுடைய சித்தர் வந்து கருவெளி சித்தர். இவரை நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு வளமை தரக்கூடிய ஆண்டாக, நன்மையான ஆண்டாக, ஆண் பெண் இருபாலருக்கும் சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து பஞ்சபூதங்களில் நீர் தத்துவம் கொண்ட இரண்டாவது பூதம். இது வந்து பஞ்சபூதங்களில் இரண்டாவதாக வரக்கூடிய நீர் தத்துவத்தை கொண்ட பூதமாகும். இந்த பூதத்தினுடைய மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு நன்மையான ஆண்டாக அமையவில்லை. இதற்கு ஆந்தை பட்சியாக வருகின்றன. இந்த பூதம் பிறக்கும் காலத்தில் மிகவும் நன்மையாகவும் இல்லை, அதே சமயம் படுபட்சி நாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றன. அதனால் இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த ஒரு காரியமும் நிறைவேறுவது என்பது பஞ்சபூத அடிப்படையில் இல்லை. அதே சமயம் உங்களுடைய ஜாதகம் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில், கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஏதேனும் சில சொற்ப காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம். நீங்கள் பிறரோடு இணைந்து எந்த ஒரு முயற்சியையும் செய்வது, பெரிய முதலீடுகள் இல்லாமல் கிடைப்பதை நினைத்து திருப்திப்படுவது, சிறிய முதலீடுகளில் எந்த காரியத்தையும் செய்வது, குறிப்பாக இறைவன் இறைவியை அதிகமாக வணங்குவது, வழிபாடுகள், ஆலயங்கள், தரிசனங்கள், பிறருக்கு நீர் தானம் செய்வது, இறைவன் இறைவிக்கு அபிஷேகங்கள் செய்வது, இவை அனைத்து மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த பூதத்திற்கு முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் வந்து பஞ்சபூதங்கள் ஒன்றான நீர் ஸ்தலம். வேலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர், அங்கும் சென்று நாம் வழிபாடு செய்யலாம். இந்த நீர்பூதத்திற்கு தெற்கு பார்த்த கடவுள்கள் மிக முக்கியம். தெற்கு பார்த்த கடவுள்கள் யார்? சிதம்பர நடராஜர், ஸ்ரீ ரெங்கநாதர் மற்றும் தெற்கு பார்த்திருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், திருமோகூர் சக்கரத்தாழ்வார், ஸ்ரீரங்கம், தில்லை சிதம்பரம் மற்றும் பைரவர். இந்த தெற்கு பார்த்த கடவுள்களை எல்லாம் நீங்கள் வழிபாடு செய்தாலும், மேற்கு பார்த்த கடவுள்களை, மேற்கு பார்த்த கடவுள் என்றால் மிக கபாலீஸ்வரர், திருக்காளகஸ்திநாதர், இப்படி மேற்கு பார்த்த கடவுள்களை நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் வரும். இந்த ஆலயங்களுக்கு சென்று வணங்கி அபிஷேகங்கள் செய்து இறைவனை வழிபட்டால் இந்த தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய கெடுதல்களை சமாளித்து வாழ்வாங்கு வாழ முடியும். அதோடு இதற்குண்டான சித்தர் மச்சமுனி சித்தர் ஆவார். அவரை வணங்குவது மிகவும் நல்லது. பஞ்சபூதங்களில் மூன்றாவதாக நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு தத்துவம் என்பது ஜோதி. இந்த நெருப்பு தத்துவத்தை கொண்ட நட்சத்திரத்தினுடைய பட்சி எது என்றால் காகமாகும். இதற்குரிய நட்சத்திரங்கள் வந்து என்ன? உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இந்த பூதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த பூதத்திற்குரிய நெருப்பு பூதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அந்த பிறக்கும் நேரம் மிகவும் நன்மையாக இல்லை. அன்று அவர்களுக்கு இந்த பிறக்கும் நேரத்தில் தன்னுடைய பட்சி வந்து அனுகூலமான காலகட்டத்தில் இல்லாததால் இந்த ஆண்டில் நீங்கள் எதை செய்வதென்றாலும் சற்று முன் யோசித்து நன்கு எதையும் முயற்சி செய்து பிறருடைய உறுதுணையோடு சப்போர்ட்டோடு எதையும் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்னதான் திறமை இருந்த போதிலும் உங்களுடைய முயற்சியை கைகூடுவதற்கு கண்டிப்பாக பிறருடைய உதவியும் இறைவனுடைய அனுகிரகமும் பரிகாரமும் கண்டிப்பாக தேவை. நீங்கள் வழிபட வேண்டியது வந்து பஞ்சபூதங்களில் நெருப்பு ஸ்தலமாக இருக்கக்கூடிய கிரிவலம் வரக்கூடிய அந்த பௌர்ணமியிலேயே கிரிவலம் வரக்கூடிய திருவண்ணாமலையை நீங்கள் வணங்க வேண்டும். திருவண்ணாமலையை வணங்கி வருவதாலும் கிரிவலம் வருவதாலும் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் யார்? உங்களுக்கு அக்னீஸ்வரர். இந்த அக்னீஸ்வரரை எல்லாம் வழிபாடு செய்வது, தீபம் போடுவது, இறைவனுடைய கருவறைக்கு விளக்கு வாங்கி கொடுப்பது, தீபம் போடுவது, எண்ணெய் வாங்கி கொடுப்பது, நெய் வாங்கி கொடுப்பது, நெருப்பால் உருவாகக்கூடிய பொருட்களை செய்து இறைவனுக்கு படைத்து தானம் செய்வது, இவை அனைத்தும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரங்களாகும். இதற்கு வழிபட வேண்டிய சித்தர் வந்து இடைக்காட்டார். இந்த இடைக்காட்டார் சித்தரை நீங்கள் வசியம் செய்ய வேண்டும். இவர்களுக்கு மேற்கு பார்த்த கடவுள் மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த மேற்கு பார்த்த கடவுள்கள் வந்து பரிகாரங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த மேற்கு பார்த்த கடவுள்கள் வந்து எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? அட்ட வீராட்ட ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருக்கடையூர், திருக்கண்டியூர், திருவதிகை, திருவீர்குடி, திருப்புகலூர், இவைகளெல்லாம் வந்து நீங்கள் சென்று சென்றால் மேற்கு பார்த்த சிவனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர், காளகஸ்திநாதர், திருக்காளகஸ்தி மற்றும் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரர், இவர்களெல்லாம் மேற்கு பார்த்த கடவுள்கள் எங்கு இருக்கிறார்களோ, சிவனோ அம்மனோ மகாவிஷ்ணுவோ அனைத்து கடவுள்களையும் நீங்கள் வழிபாடு செய்தால் மிகவும் உங்களுக்கு உரியத ஒன்றாக இருக்கும். பழனி முருகன் மேற்கு பார்த்தவர் தான். அவரை வணங்குவதாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்கு வளம் சேரும். அந்த போகர் முனிவரையும் நீங்கள் இடைக்காட்டாரோடு சேர்த்து தரிசனம் செய்யலாம். ஆக நீங்கள் இறையருளை கூட்டிக் கொண்டு இந்த ஆண்டு இருப்பதை கொண்டு திருப்திப்பட்டு
ஏதுவாக இக்காலகட்டத்தை கடக்க வேண்டும். 4வது பூதமாகிய காற்று பூதம். இந்த காற்று பூதத்தினுடைய தத்துவம் யாரு? கோழி. பஞ்சபூதங்களில் கோழி. இதற்குண்டான நட்சத்திரங்கள் எது? அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 5 நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் பஞ்சபூதங்களிலே காற்று என்று சொல்லக்கூடிய கோழி தத்துவத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் சிறப்பான காலமாக இருப்பதால் இவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் நன்மையாக இருக்கும். அது மட்டுமல்ல, எடுத்த காரியங்கள் முடியும், எதிலும் வெற்றி கிடைக்கும். படிப்போ, பதவியோ, பவரோ, பணியாட்களோ மற்றும் பணப்பரிமாற்றமோ, தாங்கள் செய்ய வேண்டிய புதிய முயற்சிகளோ, எந்த காரியங்களோ, வெளிநாட்டு விஷயங்களோ, தொழிலில் எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகளோ தொட்டது துலங்கும். இறைவன் அருளால் வெற்றிகள் கிடைக்கும். பாமாலை பூமாலை கொண்டு இறைவனை வணங்குங்கள். இறை வழிபாடு உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். உங்களுக்கு மேற்கு பார்த்த கடவுளும் வடக்கு பார்த்த கடவுளும் மிகவும் குறிப்பிடக்கூடிய ஒன்றாகும். வடக்கே அமர்ந்து தெற்கே பார்க்கக்கூடிய கடவுள்களையும் டைரக்டாக வடக்கு பார்க்கக்கூடிய கடவுள்களையும் வழிபாடு செய்யலாம். அப்படி வடக்கு பார்க்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி திருவற்றியூரில் இருக்கிறார். மற்றும் குச்சனூர் என்ற ஆலயத்தில் வடக்கு பார்த்து குரு பகவான் அமைக்கப்பட்டிருக்கிறார். வடக்கு பார்த்து சில ஆலயங்களில் கருவறைகளில் அம்மன் இருப்பார், பிரம்மா இருப்பார். இந்த பிரம்மாவுடைய திசையை எல்லா ஆலயங்களிலும் வடக்கு பார்த்தது தான். அதே மாதிரி துர்காதேவி ஒரு ஆலயத்தில் சுற்றுலா வருகின்ற பொழுது வடக்கு பார்த்து இருப்பார்கள். இப்படி வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய இறைவனை, இறைவியை நீங்கள் குறிப்பாக வழிபடுவதும், மேற்கு பார்த்த இறைவன், இறைவியை குறிப்பாக நீங்கள் வழிபாடு செய்வதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல, இறைவனுக்கு அதிகமாக படிப்பது, ஸ்லோகங்கள் படிப்பது, கவசங்கள் படிப்பது, ஸ்தோத்திரங்கள் சொல்வது, பாமாலைகளை கொண்டு இறைவனை, பூமாலைகளை கொண்டு பூஜைகள் மற்றும் தியானங்கள் செய்வது, இறைவனை பிரத்யேகமாக வழிபாடுகள் செய்வது, சங்கீதத்தோடும் பாடல்களோடும் இறைவனை உபசரிப்பது யாவும் காற்றாசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் மிகவும் அனைத்து விஷயங்களும் கைகூடும் என்பதை உறுதியாக சொல்லலாம். பஞ்சபூதங்களில் கடைசி பூதமாகிய ஆகாயம். இந்த ஆகாயம் பஞ்சபூதங்களில் மயிலை குறிக்கின்றன. இந்த மயிலுடைய அம்சமாக இருப்பது பஞ்சபூதங்களில் முதலும் முடிவும் இல்லாத வெளி என்று சொல்லக்கூடிய ஆகாயமாகும். இந்த ஆகாயத்திற்கு திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 6 நட்சத்திரங்களும் பஞ்சபூதங்களில் மயில் என்று சொல்லக்கூடிய ஆகாய தத்துவத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள். அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக நன்மையும் இல்லை, மிக கெடுதலும் இல்லை. நன்மையும் நடக்கும், அதே சமயத்தில் சில கெடுதல்களும் நடக்கும். மத்தியமமான பலன்களை இவர்கள் சந்திப்பார்கள். எதற்குமே அதிக முயற்சி, பிறருடைய ஒத்துழைப்பு, செலவுகள், விரயங்கள், ஒன்றை விட்டு கொடுப்பது, விவேகம், சமயோஜிதம், இதன் மூலமாக இந்த ஆண்டின் காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். இவர்களுக்கு கடவுள்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் முக்கியமான கடவுள் திருமூலரே இதற்கு மிக முக்கியமானவராக வருவார். சித்தர்களில் அத்துணை கடவுள்களும் ஒன்றாக இருந்த இறைவனை இருக்கும் இடமே சிதம்பரமாகும். சிதம்பரத்தினுடைய அத்தனை நாயன்மார்களும் அத்துணை மகான்களும் குரு ரிஷிகளும் சித்தர்களும் வழிபட்ட ஸ்தலம் சிதம்பரம். ஒரு சிதம்பரத்தில் இரவு நடராஜரை சந்தித்தால் பஞ்சபூதங்களின் தலைமைப்பீடமான ஆகாயமாகும். அங்கே சந்திப்பதால் 108 சிவனையும் சந்தித்த பலன் அங்குதான் கிடைக்கும். சிவனுடைய ஸ்தலங்களிலேயே அர்த்தஜாம பூஜைக்கென்று அற்புதமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் சிதம்பரமாகும். அந்த சிதம்பரத்தை உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த அர்த்தஜாம பூஜையில் இனிப்போ, பழங்களோ, புஷ்பங்களோ, பாலோ கொண்டு அங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை அபிஷேகங்கள் செய்வது, அங்கே உள்ள அந்த அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டு அவரை வழிபாடு செய்வது, பிறருக்கு அதை கொடுத்து உதவுவது, அங்கே இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குவது மற்றும் தில்லை காளியை வணங்குவது யாவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை அதிகமாக அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும். எண்ணற்ற சித்தர்களையும் ஞானிகளையும் நீங்கள் வழிபாடு செய்து அந்த நால்வர்களையும் வணங்கி, இறைவனையும் வணங்கி, இறைவனையும் வணங்கி இந்த ஆண்டில் உங்களுக்கு எந்த காரியமும் சில தாமதமானாலும் கூட முடிவு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்பதில் உறுதியிட்டு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் 5 பஞ்சபூதங்களை சேர்ந்தவர்கள் ஒன்று பூமி தத்துவமாக வருகின்றார்கள். பூமி தத்துவமாக வரக்கூடியவர்கள் வல்லூரை சேர்ந்த அந்த அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகாசீரிஷம் இவர்களெல்லாம் அந்த பூமி தத்துவத்தை சேர்ந்தவர்கள். இறைவனை வழிபடுவதில் பிரம்மா சரஸ்வதியையும் வணங்க வேண்டும், முழுமுதற் கடவுள் மகா கணபதியை வணங்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக சிவசக்தியையும் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமான ஒன்றாகும். அது மட்டுமல்ல, பூமியிலிருந்து விளையக்கூடிய பழங்கள், தானியங்களை கொண்டு எந்த ஒரு தான தர்மமும்
இறைவனுக்கு செய்வது, மக்களுக்கு செய்வது, படைப்பது, இவை அனைத்துமே இந்த ஆண்டில் உங்களுக்கு பலனுடையதாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய புஷ்பங்கள் அருகம்புல், வில்வம், துளசி மற்றும் இந்த மலர்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வதும் மிகவும் உகந்த ஒன்றாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக நீர் தத்துவத்தை சேர்ந்தவர்கள் இறைவனுக்கு அதிகமாக அபிஷேகங்கள் செய்யலாம். நீர் தத்துவத்தை சேர்ந்தவர்கள் யார்? புனர்பூசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், இவர்கள் எல்லாம் நீர் தத்துவத்தை சேர்ந்தவர்கள். இந்த நீர்த்துவத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்வது, பிறருக்கு நீர், மோர், கிரசர், இளநி இந்த மாதிரி தானம் செய்வது, இவை அனைத்தும் இந்த புத்தாண்டில் மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கும். இவர்களுக்கு நீரில் இருந்து வரக்கூடிய பூக்களை பூஜிப்பது, அதாவது தாமரை, நீலோற்பவம், அல்லி இந்த மலர்களை பூஜிப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கும். அத்துடன் மிகவும் முக்கியமாக மச்சமுனி என்ற சித்தரை வழிபாடு செய்வது மிகவும் உகந்த ஒன்றாக இருக்கும். மூன்றாவதாக நெருப்பு தத்துவம் என்று சொல்லக்கூடிய காகம். பஞ்சபூதங்களில் உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இவர்கள் எல்லாம் நெருப்பு தத்துவத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு தீபமே மிக பிரதானமானது. இறைவனுக்கு தீபம் போடுவது, தீபத்துக்கு உண்டான மெட்டீரியல் வாங்கி கொடுப்பது மற்றும் சுட சுட நெருப்பால் உருவாக்கப்பட்ட பொருட்களை செய்து இறைவனுக்கு படைப்பது, பிறருக்கு தானம் செய்வது, இவை அனைத்துமே குறிப்பிடக்கூடிய ஒன்றாகும். இவர்கள் பயன்படுத்த வேண்டிய மலர்கள் கோட்டுப்பூ, முல்லை மற்றும் கடம்பு, இது மாதிரி மலர்களை மல்லிகை, இது மாதிரி புஷ்பங்களை நீங்கள் வழிபாடு செய்வது, திருவாச்சி இது மாதிரி மலர்களை வழிபாடு செய்வது இவை மிகவும் ஒன்றாகும். பிச்சி பூவும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். நீங்கள் வழிபட வேண்டியது இடைக்காட்டார் என்ற சித்தரை வழிபாடு செய்ய வேண்டும். அக்னீஸ்வரராக இருக்கக்கூடிய இறைவன் திருப்புகலூர், திருநாவலூர், திருக்காட்டுப்பள்ளி, திருக்கழுக்குன்றம் இந்த ஆலயங்களில் வயலூர், திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வயலூர் இந்த ஆலயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இறைவன் அக்னீஸ்வரர், ருத்ரர், நெருப்பின் உருவமாக இருக்கக்கூடியவர்களை அந்த அருட்பெரும் ஜோதியை வழிபாடு செய்யலாம். மேலும் இவர்கள் வடலூர் வள்ளல் பெருமானை ஒரு மாத பூசமோ வருஷ பூசமோ சென்று அங்கே 7 திரைகள் நீக்கி அந்த அருட்பெரும் ஜோதியை வணங்கினால் மிகவும் நன்மைகள் கிடைக்கும். அதுக்கடுத்தாக இந்த பஞ்சபூதங்களிலேயே காற்று தத்துவம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் காற்று தத்துவத்தை சேர்ந்தவர்கள், அதாவது கோழி என்ற காற்று தத்துவத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வழிபட வேண்டிய முக்கியமானது கொன்றை மலர், மயிலம்பூ, செண்பக மலர், செவ்வரளி மற்றும் பிச்சிப்பூ இது போன்ற மலர்களை எல்லாம் கொண்டு இறைவனை வணங்குவது, இறைவனுக்கு அதிகமாக பூமாலைகளை தொடுப்பது, பாமாலைகளை தொடுப்பது, மாலைகளை கொண்டு இறைவனை வணங்குவது, இசையால் அவரை பாடி இறைவனை வழிபாடு செய்வது, பலருக்கு பயன்படக்கூடிய ஸ்லோக புத்தகங்கள், படங்கள் கொடுத்து உதவுவது, இவை அனைத்துமே மிகவும் அவர்களுக்கு நன்மையுடைய ஒன்றாக இருக்கும். நீங்கள் திருக்காளஹஸ்தி சென்று வழிபாடு செய்யலாம். மற்றும் காற்று ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய மேற்கே பார்த்த இறைவன் இறைவி எங்கு இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சென்று வழிபாடு செய்வது, பலவிதமான சித்தர்களை சென்று வழிபாடு செய்வது மிகவும் நன்மை. கொங்கணர் என்ற சித்தர் உங்களுக்கு மிகவும் பயனுடையவராக இருப்பார்கள், அவர்களையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். இப்பொழுது பஞ்சபூதங்களில் கடைசியாக ஆகாயம் என்பது மயில் தத்துவமாகும். முதலும் முடிவும் இல்லாத இறைவன் வெளியாக இருப்பது. இவர்களுக்கு பார்த்தீர்களானால் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 6 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் பஞ்சபூதங்களில் உங்களுக்கு ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஓம் என்ற பிரணவ மந்திரம் கொண்ட மயில் தத்துவத்தை குறிக்கக்கூடியவர்கள். வெளியிடத்தில் வெளியாக இருக்கக்கூடிய கடவுள்கள், அதாவது ஓப்பனில் இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்க வேண்டும். ஓப்பனில் இருக்கக்கூடிய கடவுள்கள் யார்? ஃபஸ்ட்டு சிதம்பரம் நடராஜர், அதற்கடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய வெக்காளி அம்மன், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன், நாமக்கலில் இருக்கக்கூடிய வெட்டவெளியில் இருக்கக்கூடிய அந்த 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் இவர்களெல்லாம், மற்றும் வயல்வெளிகளிலும் ஐயனார் மற்றும் கருப்பர், இது போன்ற கோபுரம் மூடாத காரைக்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோட்டையில் இருக்கக்கூடிய சொற்கேட்ட விநாயகர் மற்றும் அங்கே வனத்துக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான கோட்டை நாட்சி அம்மன், சப்த கன்னியர், வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய அம்மன், இவர்களெல்லாம் பிரம்மஸ்தானங்கள் மூடாமல் இருக்கக்கூடிய இறைவன், இவர்களெல்லாம் சென்று வணங்குவதும் மற்றும் பஞ்சபூதங்களுக்கே தலைமை புடமாக இருக்கக்கூடிய அந்த சிதம்பர நடராஜரை சென்று தரிசனம் செய்வதும் மற்றும் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதரை தரிசிப்பதும் இவை அனைத்துமே நன்மையாக இருக்கும். இரவிலே நடராஜரையும் பகலிலே ரெங்கநாதரையும் வழிபாடு செய்தால் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு மிகவும் உங்களுக்கு சிறப்புடைய ஆண்டாக அமைந்து, பஞ்சபூதங்கள் தத்துவத்திலேயே இதற்கு திருமூலர் மிக முக்கியமான கடவுளாக இருக்கிறார்கள். ஆக பூமி தத்துவத்துக்கு கருவெளி சித்தரும்
நீர் தத்துவத்துக்கு மச்சைமுனி என்ற சித்தரும், நெருப்பு தத்துவத்துக்கு இடைக்காட்டார் என்ற சித்தரும், காற்று தத்துவத்துக்கு காலாங்கிநாதர் என்ற சித்தரும், ஆகாய தத்துவத்துக்கு திருமூலரும் மற்றும் எண்ணற்ற சித்தர்களையும் நாயன்மார்களையும் ஞானிகளையும் வணங்கினால், அதுவோ உங்களுடைய தாய் தந்தையும் வணங்கி மற்றும் ஏதேனும் ஒரு சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு சென்று அமாவாசை பௌர்ணமி அல்லது உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் சென்று தரிசித்தால் இந்த ஆண்டில் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், சரீர பலவீனங்களாக இருந்தாலும், தொழில் முடக்கங்களாக இருந்தாலும், படிப்புகளாக இருந்தாலும், பெற வேண்டிய பதவிகளாக இருந்தாலும், புதிய வேலைகளாக இருந்தாலும், வேலைகள் மாற்றங்களாக இருந்தாலும், நல்லது ஒரு வியாபாரமாக இருந்தாலும், வெளிநாடு பயணமாக இருந்தாலும், சுபகாரியமாக இருந்தாலும், முயற்சித்தாலும் வீடோ இடமோ வாங்கக்கூடிய வாகனமோ வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களோ ஆட்களுடைய தொடர்போ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் கைகூட பெற்று இந்த விகாரி வருடம் பஞ்சபூத அடிப்படையில் ஆண் பெண் இருபாலருக்கும் அந்த அருட்பெரும் ஜோதியை மும்மதத்தினர் வழிபடக்கூடிய அந்த ஜோதி வழிபாட்டை ஏற்றி வழிபாடு செய்து பிறருக்கும் தான தர்மங்கள் செய்து நல்ல எண்ணங்களோடு நல்ல முயற்சிகளோடு நீங்கள் எதையும் செய்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நம் நாட்டிற்கும் நல்லதாக இருக்கும் என்று இந்த கடவுளர் டிவி நிறுவனத்திற்கு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.